இயேசுவே நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவ சமாதானத்திற்காக நன்றி செலுத்துவோம். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவனாகிய கர்த்தர் யாருக்கு சமாதானம் கொடுப்பார் என்றால், தம்முடைய ஜனமாகிய நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் அவரை பற்றிய விசுவாசத்தில் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு இருதயத்தில் தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். தேவன் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் சுகத்தையும் நம்முடைய குடும்பத்திலும், வேலை செய்யும் இடம், படிக்கின்ற இடங்கள், எங்கு சென்றாலும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டவர்களுக்கு தான் தெரியும் தாங்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. வியாதியின் கொடுமையில் சிக்கி ஒவ்வொரு நாளும் மரண பயத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் தெரியும் தெய்வீக சுகமும் சமாதானமும் அவர்களை கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாக நிலைத்திருக்க செய்ததென்று பல சாட்சிகளை சொல்லுவார்கள். இந்த உலகம் தராததை சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மேலும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று நம்மை பார்த்தும் அழைக்கின்றார். ஒருவேளை இன்று உங்களுடைய இருதயத்தில் மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுமில்லாத வெறுமையிலிருந்து தேவனாகிய கர்த்தரால் தான் சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் சிருஷ்டிக்க முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களில் ஆளச் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.